ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு 27:46 இப்படி சொல்லுகிறது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று 4வது வசனமாக இந்த வசனத்தை நாம் பிரசங்கிப்பதுண்டு. சிலுவையில் சொன்ன 4வது வார்த்தை என் தேவனே என் தேவனே, அங்கலாய்ப்பின் வார்த்தை. ஏன் ஆண்டவர் அதை சொல்லணும்? அவர் பாவமறியாத பரிசுத்தம் உள்ளவர். சிலுவையில் ஏன் என்னைய கைவிட்டுட்டீர்னு கேட்கணும். பிதாவாகிய தேவனும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவும் எப்பொழுதும் இணைந்தே இருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுகிறது. பாவங்களை பாராத சுத்த கண்ணராகிய நம்முடைய பிதாவாகிய தேவன் நமது பாவங்களை கிறிஸ்து சிலுவையிலே சுமந்ததுனால இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் ஒரு கேப், அவருடைய முகத்தை மறைக்கிறார். அந்த முகத்தை அவர் மறைத்ததுனால அந்த உறவு துண்டிக்கப்பட்டதை தான் ஏன் அப்படின்னு அவர் கேட்கிறார். ஏன்னா கண்பானவர்களே, இந்த வசனம் நம்முடைய பாவங்களை இயேசு சுமக்கும் பொழுது அவர் பரிசுத்தவான் தான். நம்முடைய பாவம் அவர் மேல சுமத்தப்பட்டதுனால பாவங்களை பார்க்காத நம்முடைய ஆண்டவர் கொஞ்சம் கேப்பு. ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அது எந்த பாத்திரம்? கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கிறாங்களே அந்த வேதனையை அல்ல, சிலுவையை சுமந்தார அந்த வேதனையை அல்ல, சிலுவையில தொங்குனார அந்த வேதனை அல்ல, இந்த பிதாவுக்கும் தனக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படக்கூடிய இந்த நிலைதான். ஒரு ஆண்டவரோடு நமக்கு இந்த துண்டிப்பு எப்போ வருதோ அப்பவும் நம்முடைய வாழ்க்கை ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை தான். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். என கண்பானவர்களே, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தாச்சு. இனி நம் பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, கவனத்தோடு நாங்கள் உம்மை சேவிக்கின்ற மக்களாய் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.